வணக்கம் நண்பர்களே, அச்சயம் சமையலறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை சட்னி. என்னடா இது மணத்தக்காளி கீரையில் சட்னிங்கிறீங்களேன்னு புதுசாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்த டிஷ்ஷு. இது செய்யறதுக்கு ரொம்ப கம்மி நேரம் தான் ஆகும், ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்சர் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. வாங்க இப்போ மணத்தக்காளி கீரை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் 4-5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஒரு கொட்டை புளி எடுத்துக்கலாம். அதோடையே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்தாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டும் சேர்ந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் சொல்கிறேன் நான் அளவு. அப்புறம் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியை 4-3 கட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தையும் அதே மாதிரி 4-3 வெட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடலாம். நல்ல செவக்க பொன்னிறமாக வறுக்கணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா, புளி ரெண்டையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா செவக்க வறுத்துக்கணும். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது மிளகா, அதனால் பதமாக வறுத்துக்கோங்க. இப்போ அதுலேயே வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கணும். வெங்காயத்தை நல்லா சிம்மில் வச்சு வதக்கினோம்னா நல்லா கண்ணாடி பதம் வந்துடும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இந்த பாருங்க, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ஆகிடுச்சு, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வணக்கி விடுங்க சிம்மில் வச்சே, அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்களா, தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வணங்கியிருக்குன்னு. இந்த அளவுக்கு தக்காளி வணங்கினா தான் அந்த பச்சை வாடை அடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா தக்காளி வாடை அடிக்கும், அது ஒரு மாதிரி தக்காளி சட்னி மாதிரி ஆகிடும். அப்புறம் தக்காளி வணங்கினதும் அதுலேயே தேங்காயையும் போட்டுருங்க. தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கணும். தேங்காவை போட்டு சும்மா 2 பெரட்டுனா போதும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த மிளகு தக்காளி கீரையையும் போட வேண்டி இருக்கும். அதனால் தேங்காவை ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்திங்கன்னா போதும். இப்போ கீரையை அதில் சேர்த்துக்கலாம். கீரை அதில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டிங்கன்னா கீரை நல்லா சுண்டிடும். இதோ பாருங்கள், கீரை எப்படி பொசுன்னு வடை சட்டி நிறையா இருக்குது இல்லையா, இன்னும் நிமிஷத்தில் பார்த்திங்களா எப்படி சுருங்கிடுச்சுன்னு. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வதக்கணும். நல்லா சுருளை வதக்கினீங்கன்னா தான் வாடை பச்சையாக இருக்காது, இல்லைன்னா பச்சை வாடை அப்படியே அடிக்கும். அதனால் நல்லா சுருளை வதக்கிடுங்க கீரையை நல்லா சுருட்டி வதக்குனிங்கன்னா நல்லா அடங்கி வந்துடும். இந்த மாதிரி அடங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உப்பும் பெருங்காயத்தூளும் போட்டுருங்க. அப்புறமா எடுத்து தட்டில் கொட்டி ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டதும் எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னி நல்லா இருக்காது. அதனால் நல்ல மிக்சியை பல்ஸ் மோட்லேயே கொடுத்து அரைச்சிங்கன்னா இதே மாதிரியான கெட்டியான சட்னி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணத்தக்காளி கீரை சட்னி ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறை குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்த்துங்கள் நண்பர்களே, வளரட்டும் நம்ம அச்சயம் சேனல்.